16ஆம் நூற்றாண்டு புலவர்கள். இந்நூற்றாண்டில் பல சைவ வைணவ புலவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றினர். முதலாவதாக திருக்குறுகை பெருமாள் கவிலாயர். தென்பாண்டி நாட்டிலுள்ள ஆழ்வார் திருநகரியில் பிறந்த இவர் மாறன் அலங்காரம் என்ற அணி இலக்கண நூலும் மாறன் அகப்பொருள் என்ற நூலும் பாடினார். குருகாமான்யம், திருப்பதிக்கோவை, மாறன் கிழவி மணிமாலை என்ற நூல்களும் இவரால் பாடப்பட்டவை. திருமால் எழுந்தருளி கோயில் கொண்டுள்ள தலங்களை வைத்து பாடிய நூல் திருப்பதிக்கோவையாகும். இரண்டாவதாக பரஞ்சோதி முனிவர். இவர் மதுரையிலுள்ள கடவுள் சோமசுந்தரரின் 64 திருவிளையாடல்களை விளக்கும் திருவிளையாடற் புராணம் என்ற நூலை எழுதினார். இவர் சோழ நாட்டைச் சேர்ந்த திருமறைக்காட்டில் தோன்றியவர். மதுரை பதிற்று பத்தந்தாதி, திருவிளையாடற் போற்றி, கலிவெண்பா என்ற நூல்களை பாடினார். மூன்றாவதாக அதிவீரராம பாண்டியர். கரிவலம் வந்த நல்லூர் என்ற தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபிரான் மீது திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலை பாடினார். இந்நூல் சொல் மற்றும் பொருள் நயம் நிரம்பியதால் குட்டித் திருவாசகம் எனப்பட்டது. நருந்தொகை என்ற வெற்றி வேர்க்கையும் இவரால் பாடப்பட்டது. புலவர்க்கு ஔடதம் என்ற நைடதம் இவரால் பாடப்பட்டது. இக்காலத்தில் வீர கவிராயர் என்பவர் அரிச்சந்திர புராணம் என்ற நூலை பாடியுள்ளார். வீரை கவிராச பண்டிதர் ஆதிசங்கரரால் எழுதப்பட்ட சௌந்தரிய லஹரி என்ற நூலை தமிழில் எழுதினார். இவர் வராகி மாலை, ஆனந்த மாலை என்ற நூல்களையும் பாடியுள்ளார். எல்லப்ப நாயினார். இவர் சௌந்தரிய லஹரிக்கு உரை எழுதியுள்ளார். திருவிரிஞ்சை புராணம், அருணாச்சல புராணம் போன்றவை இவரால் எழுதப்பட்ட நூல்கள். சைவத் திருமடங்களும் தமிழும். தமிழும் சைவமும் தமிழகத்தில் தழைத்தோங்க ஆதீனங்கள் மற்றும் திருமடங்கள் தோன்றின. இவற்றின் தலைவர்கள் சிறந்த தமிழ் புலவர்களாகவும் புலவர்களை ஆதரிக்கும் புரவலர்களாகவும் விளங்கினர். திருவாடுதுறை மடம். நமச்சிவாய தேசிகர் என்பரால் இம்மடம் தோற்றுவிக்கப்பட்டது. இம்மடத் தலைவர்கள் கைப்பரம்பரையினர் எனப்படுவர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவ்வாதீனத்தால் உபசரிக்கப்பட்டவராவார். சிறந்த பல தமிழ் நூல்களை வெளியிட்டும் ஆண்டுதோறும் திருமந்திர மாநாடு நடத்தியும் இம்மடம் தமிழின் வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றுகிறது. தருமபுரம் மடம். இம்மடம் கமலை ஞானப்பிரகாசர் என்பவரின் மாணவராகிய குருஞான சம்பந்தர் ஆல் தோற்றுவிக்கப்பட்டது. இவர் சிவபோக சாரம், சொக்கநாத வெண்பா, நவரத்தினமாலை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அருணாச்சல கவிராயர் இம்மடத்தைச் சேர்ந்தவராவார். இவர் எழுதிய இராம நாடகம் புகழ்பெற்றது. இன்றும் தமிழ் மாநாடுகள், சைவ சித்தாந்த மாநாடுகள் நடத்தியும் தமிழையும் சைவத்தையும் பரப்பி வரும் இவ்வாதீனம் தமிழ் கல்லூரி ஒன்றும் நடத்தி சிறந்த பல தமிழ் புலவர்களை உருவாக்கியுள்ளது. ஞான சம்பந்தம் என்ற திங்கள் இதழ் ஒன்றும் இவர்களால் நடத்தப்படுகின்றது. திருப்பனந்தாள் மடம். ஸ்ரீ வைகுண்டத்தைச் சேர்ந்த குமலகுரபர் என்பரால் தோற்றுவிக்கப்பட்டதிந்த மடம். இவர் நாயக்கர் மன்னர் காலத்தைச் சேர்ந்தவர். 5 வயது வரை ஊமையாயிருந்து பின்னர் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேச்சு திறன் பெற்றார். தனக்கு அருள் புரிந்த முருகப்பெருமான் மீது கந்தர் கலிவெண்பா பாடினார். மீனாட்சியம்மை பிள்ளைத் தமிழ் என்ற நூலை பாடி நாயக்கர் மன்னர் முன் அரங்கேற்றிய பொழுது மீனாட்சியம்மை குழந்தையாய் தோன்றி புலவர் கழுத்தில் முத்தாரமிட்டு மறைந்தாள் என கூறப்படுகிறது. நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், திருவாரூர் நான்மணி மாலை, சிதம்பர மும்மணிக்கோவை, சிவகாமி அம்மை இரட்டைமணி மாலை, சிதம்பர செய்யுட்கோவை போன்ற நூல்களையும் இவர் பாடினார். முகமதிய மன்னனுடன் பேசுவதற்காக கலைமகளை துதித்து சகல கலாவல்லி மாலை என்ற நூல் பாட இந்துஸ்தானி மொழி கைவர பெற்றார். ஆண்டுதோறும் தமிழ் புலவர் தேர்வில் மாநிலத்தில் முதன்மையாக தேர்ச்சி பெறும் மாணவர்க்கு 1000 ரூபாய் பரிசு தருவதற்கும், தமிழ் இலக்கியம், சைவ சித்தாந்தம் போன்ற போட்டிகளில் வெற்றி பெறுவோர்க்கு பரிசுகள் அளிக்க அறக்கட்டளை பல தோற்றுவித்துள்ளது. தமிழ் கல்லூரி, கலை கல்லூரி ஒன்றும் இவ்வாதீனத்தால் சிறப்புற நடத்தப்படுகின்றன. நூல்கள் பதிப்பித்தலுக்காக அறக்கட்டளை நடத்துகின்றன. பேரூர் மடம். சாந்தலிங்க சுவாமிகள் என்பரால் கோவைக்கருகே பேரூரில் நிறுவிய மடமே இம்மடமாகும். பேரூர், மையிலம் திருக்கோயிலூர், ஆதீனம் ஆகியவை வீரசைவ மடங்களாகும். மையிலம் மடத்தின் சார்பாக தமிழ் கல்லூரி ஒன்றும் நடைபெறுகின்றன. பேரூர் மடத்தைச் சேர்ந்த சாந்தலிங்க சுவாமிகள் வைராக்கிய தீபம், வைராக்கிய சதகம், கொலை மறுத்தல் போன்ற அரிய நூல்கள் பல எழுதியுள்ளார். இவர் பெயரால் பேரூரில் தமிழ் கல்லூரி ஒன்று சிறப்பாக இயங்கி வருகிறது.